கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்மத்திலே ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து உட்கார்றார். சுயஸ்தானத்துல ஜென்மத்துல சுக்கிர பகவான் வந்து உட்கார்றதுனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு எனக்கு என்னை சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு. நான் வந்து பாருங்க ரொம்ப வந்து ஹோம்லியா ரொம்ப கல்ச்சர்டா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும். நான் பியூட்டி பார்லர்லாம் போகணும், அழகா ஹேர் கட் பண்ணணும், கலரிங் பண்ணணும், ரொம்ப நிறைய பட்டு புடவைகள் எடுக்கணும், நிறைய நெக்கு நெட்டு வாங்கணும், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும். இப்படி என்னை நான் அழகுபடுத்திக்கிறதுக்கு நான் நிறைய ஆசைப்பட்டேன். பெருசா முடியல. ஆனா இப்ப இந்த சுக்கிரன் வந்து சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் ஆவணி மாதம் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு குருனோட பார்வை ஒரு வருஷம் முழுசும் ராகு மேல இருக்கு. அந்த குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்ப ராகு கெடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு எடுக்க முடியாதுங்க. ராகு நல்லது செய்யணும்னு நினைச்சா மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். கெடுக்கணும்னு நினைச்சா குரு. நீங்கள் கடகராசி பெண்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள், என்ன தலைமையில் தூக்கி வச்சு ஆடணும்னு ஆசைப்பட்டேங்க. சர்ப்ரைஸாக நைட் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இதெல்லாம் நியாயமான ஆசை தான். ஆனால் இதெல்லாம் கூட கனவாக இருக்கலாம். அதே மாதிரி என்னோடய மாங்கல்ய ஸ்தானத்தை குறித்து, என்னோட லக்கை குறித்து, என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஆயுசை குறித்து, என்னோட உடல் சார்ந்த உபாதைகளை குறித்து, இப்படி 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் சார்ந்து எனக்கு இதோ ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 200 ஆசைகள் இருக்குது அப்படின்னா, கடகராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஆவணி மாதமும் நிறைய பேர் வந்து பாருங்கள், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு ரியல் உன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாத பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தில் பலம் பெற்று உட்கார்றாரு. அவர் அதீத பலம் பெற்று சிம்மத்தில் உட்கார்றதுனால நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்மத்திலே ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து உட்கார்றார். சுயஸ்தானத்தில் ஜென்மத்தில் சுக்கிர பகவான் வந்து உட்கார்றதுனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு எனக்கு என்னை சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது. நான் வந்து பாருங்கள் ரொம்ப வந்து ஹோம்லியாக ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும். நான் பியூட்டி பார்லர்லாம் போகணும், அழகாக ஹேர் கட் பண்ணணும், கலரிங் பண்ணணும், ரொம்ப நிறைய பட்டு புடவைகள் எடுக்கணும், நிறைய நெக்கு நெட்டு வாங்கணும், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும். இப்படி என்னை நான் அழகுபடுத்திக்கிறதுக்கு நான் நிறைய ஆசைப்பட்டேன். பெருசாக முடியல. ஆனால் இப்போ இந்த சுக்கிரன் வந்து சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் ஆவணி மாதம் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு அழகாக ஆக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நடக்கும். அதுக்கும் மேலே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா. என் சுயஸ்தானத்தை குறித்து முக்கியமாக நான் என்னென்னலாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். நான் 100 ஆசைப்படுறேங்க, 100 நிறைவேறுமா? ஏறக்குறைய 70 80க்கு மேலே நிறைவேறும். கவலையப்படாதீங்க. இது சுயஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கணும். அதுக்கும் மேலே நமக்குள்ள ஒரு வசீகரத்தன்மை அப்படின்றது இருக்கும். நம்ம நடந்து போகிறோம், யாரோ ஒருத்தவங்க சட்டுன்னு திரும்பி பார்ப்பாங்க, நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு ஜென்ம சுக்கிரன், அதாவது சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நடக்கக்கூடிய ஒரு நற்பலன், ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்காரு. இப்போ சூரியனும் வந்து இணைகிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்கார்றதுனால நான் யாருக்காவது வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான எல்லா வேலையும் செய்வேன். யூஸ்வலாகவே கடகம் அப்படி தான். இன்னும் வந்து பாருங்கள், என்னோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் குடும்பத்தில். நான் சொன்னால் 4 பேர் கேட்பாங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்ன நினைக்கிறனோ அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க ஓகே செய்கிறோமான்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அப்பானோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கிடச்சிருக்கு, எங்கள் மாமனோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கிடச்சிருக்கு. இப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். கூட வந்து பாருங்கள், புதன் வந்து ஆவணி மாதம் 14ஆம் தேதி இணைகிறாரு
ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன், புதன், கேது இணைவு. கேது கூட இருக்கிறதுனால திடீர் திடீர்னு விட்டேத்தியான ஃபீலிங். குடும்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட பின்னி பிணைஞ்சு இருக்காம, கொஞ்சம் தனிச்சு இருக்கா மாரி ஒரு சென்சேஷனும் ஏற்படுத்துவார். தாமரை இலையில தண்ணி மாதிரி அப்பப்போ இருக்கணும். நம்மளுக்கு தோணும். ஓகேங்களா? புதன் வந்து சேர்ந்து இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, புதனும் சூரியனும் சேர்க்கைய புத்த ஆதித்ய யோகம் அப்டிம்பாங்க. இதனால கடகராசி அன்பர்களுக்கு அவங்களோட அறிவு, திறமை, அவங்களோட ஆற்றல் எல்லாம் அவங்களுக்கே புரிய வரும். இதெல்லாம் மேலோங்கும் அப்டின்னு சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி நெறையாகும். பேசக்கூடிய தன்மை, அவங்களோட சொல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வார்த்தையில ஏதோ மாயஜாலம் இருக்குப்பா அப்டின்னுவாங்க பார்த்தீங்களா? பேசியே பிரச்சனைகள சமாளிச்சிடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2வது ப்ளஸ். 3வது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில செவ்வாய் இருக்காரு. பொதுவா நம்மளுக்கு இந்த 3ஆம் பாவத்தில செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது நல்லது தான். புரியுதுங்களா? நம்மளோட தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஆனா, ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, தம்பி, தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அவங்கள வந்து நம்ம நம்ப வேண்டாம். அவங்க கிட்ட தேவையில்லாம மனஸ்தாபங்கள், மனசஞ்சலங்கள், பிரச்சனைகள், சின்ன வார்த்தை பேச போயிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வர வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியுதுன்னா, நெறைய பேசுறது, அடமன்ட்டா ஆர்க்யூ பண்றத நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இதெல்லாம் பெருசா அடமன்ட்டா ஆர்க்யூ பண்றது கடகத்துக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கோவம் வருது அப்படின்னு ஆர்க்யூ பண்றீங்க அப்படின்னா, அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 8ஆம் பாவம் துஷ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு. பொதுவா 8ல ராகு இருக்காரு அப்படின்னு சுய ஜாதகத்த பார்க்கும்போதே நெறைய கிளையண்ட்ஸ் கேட்க உண்டு. மேடம் 8ல ராகு இருக்காரே, இவர் வந்து இப்ப ராகு தசை வேற வரப்போதே. இது வயிறு சார்ந்த உபாதைகள் வரும்னு சொல்றாங்களே, இனம் புரியாத குழப்பம் வரும்னு சொல்றாங்களே, பெரிய கண்டம் வரும்னு சொல்றாங்களே, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாரி நெறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா, இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில யாராவது வாரிசு இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க சொத்து நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் தனப்பிராப்தி இதுவும் ராகுக்கே வந்து குடுத்துருவான். திடீர் தனப்பிராப்தி. நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன்ப்பா, திடீர்னு எப்படி பையன் இவ்வளோ பெரிய ஆளானா? அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷனையும் ராகு குடுப்பான். அத யாரும் வந்து சொல்றதில்ல. அத மறந்துடுறாங்க. கெட்டத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பட் பியாண்ட் தட் இப்ப நீங்க அத பத்தி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ஒரு வருஷம் முழுசும் ராகு மேல இருக்கு. அத குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்ப ராகு கெடுக்கணும்னு நெனச்சா உங்களுக்கு கெடுக்க முடியாதுங்க. ராகு நல்லது செய்யணும்னு நெனச்சா மட்டும் தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். கெடுக்கணும்னு நெனச்சா குரு சப்போர்ட் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிள். அப்ப ஏன் அத பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாருங்க 9ஆம் பாவத்துல சனி. அந்த பாக்கிய சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாக்கிய சனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்காரே. இது ஏதாவது மைனஸா? அப்படின்னா பெரிய மைனஸ் கிடையாதுங்க. நவம்பர் 27 வரைக்கும் தான் அவர் வக்ரகதியில இருப்பார். நவம்பர் 27க்கு மேல அவர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அவரோட கேம் வந்து அகைன் நல்லது செய்யக்கூடிய ஆட்டத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. கவலைப்பட வேண்டாம். பட் பியாண்ட் தட் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் லார்ட் ஆஃப் 7 அண்ட் 8 அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்துல எனக்கு என்னோட களத்திர ஸ்தானத்த குறித்து நெறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க கடகராசி பெண்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து பாருங்க, என்ன தலைமையில தூக்கி வச்சு ஆடணும்னு ஆசைப்பட்டேங்க. சர்ப்ரைஸா நைட் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. என் மேல ரொம்ப பாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இதெல்லாம் நியாயமான ஆசை தான். ஆனா இதெல்லாம் கூட கனவா இருக்கலாம். அதே மாரி என்னோட மாங்கல்ய ஸ்தானத்த குறிச்சு, என்னோட லக்க குறிச்சு, என்னோட வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுச குறிச்சு, என்னோட உடல் சார்ந்த உபாதைகள குறிச்சு, இப்படி 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் சார்ந்து எனக்கு ஏதோ ஆழ்மனது ஆசைகள் நெறைய இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100, 200 ஆசைகள் இருக்கு அப்படின்னா, அதில 1, 2யாவது சனி பகவான் நிறைவேத்தி குடுப்பாரு. ஃபுல்ஃபில் பண்ணி குடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில குரு. அயன, சயன, போஜன, மோட்ச, விரயஸ்தானத்தில குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, விரய குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. விரய குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில சுப விரயம் அப்படின்றத குடுப்பார். அப்ப கடகராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதமும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷமே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன். இந்த ஆவணி மாதமும் நெறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, புள்ளைங்க பொம்பள பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா நகை நட்டு வாங்குறது. 100 பவுன் வாங்குனா தான் நகை நட்டு வாங்குறது அப்படின்னு இல்லைங்க. ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குனா கூட நம்ம நகை நட்டு வாங்குறதுக்கு அத தான் சொல்லணும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு விதத்தில நம்ம ஒரு செலவு, ஒரு சுப செலவு, அந்த செலவு செய்யறதுனால நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமை இந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸா தான் இருக்கு. கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல. சரிம்மா, இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. அந்த விதத்தில எங்களுக்கு என்னம்மா வழிபாடு அப்படின்னா, பொதுவாவே வந்து பாருங்க, கடகராசி அன்பர்கள்
எப்பயுமே பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். பரமேஸ்வரனை எந்த தினம் வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, சோமவாரம் தோறும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது. அதாவது திங்கட்கிழமை தோறும் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில், அது வந்து சுயம்பு ஈசனாக இருந்தாலும் சரி, புராதன கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே போகிறது நிறைய விசேஷங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் அதெல்லாம் இல்லைம்மா, ஆனால் சாதா கோயில் இருக்குது, அங்கே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, சின்ன கோயில் தான், பிரச்சனையே இல்லை. அந்த கோயிலுக்கும் நம்ம போகலாம். ஈசனை வழிபாடு பண்ணுறோம், திங்கட்கிழமை தோறும் ஈசனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னது ஆவணி மாதம் வரக்கூடிய நற்பலன்களை இன்னும் பன்மடங்காக பெருக்கி கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகம் வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப இன்னும் எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் நம்ம உணவில்லாத நாய்கள் இருக்கும், குருவிகள் இருக்கும், அதாவது பட்சிகள் இருக்கும், நாய்கள் இருக்கும். ஒரு சில வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பன்றிகள்லாம் கூட சுற்றுறாங்க. அந்த மாதிரி மிருகங்களுக்கு நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உணவு அப்படின்றது கொடுக்கறது எல்லா கிரகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக இருக்கும். ஆக கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.